வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 11ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொண்டோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளின் பாடத்திற்குள் செல்லலாமா? நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மலை போன்ற பிரச்சனைகளை தாண்டி செல்ல விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்றும், நாம் யாரையாவது மன்னிக்காதிருந்தால் அது நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை குறைத்து போடுகிறது என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 12ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? திராட்சை தோட்ட உவமையை குறித்து விளக்கம் என்ன? வேதபாரகருக்கும் சதுசேயருக்கும் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கூறிய சத்தியம் என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரம் முதல் தொடர்ந்து வருகிற அதிகாரங்களிலே எந்த ஒரு அற்புதத்தையும் நாம் பார்க்கிறதில்லை. மார்க் எழுதின சுவிசேஷமானது செயல்பாடுகள் நிறைந்த சுவிசேஷமாகவும் அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சுவிசேஷமாகவும் இருக்கிறது என்று சிந்தித்தோம். அந்த செயல்பாட்டின் விரைவுகளை கவனிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு நிலையான இடத்திற்கு வந்திருக்கிறது சரித்திரம். அதாவது புயலுக்கு முன் அமைதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் இது. தொடர்ந்து பல செயல்களை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்திற்கு ஒரு அட்டவணை தயாரிப்போம் என்றால், முதல் 12 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்தை குறித்து சொன்ன ஓமையினாலே சமய தலைவர்களோடு உள்ள போராட்டம் வலுவடைகிறதை பார்க்கிறோம். 13 முதல் 17ஆம் வசனம் வரை பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தவறா என்று கேட்ட கேள்வியை முறியடிக்கிறார். 18 முதல் 27 வசனம் வரை உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயருடைய கேள்விக்கான சரியான பதிலை கொடுக்கிறார். வசனங்கள் 28 முதல் 34 வரை உள்ள பகுதியிலே கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்ற கேள்விக்கு வேதபாரகருடைய மனதிலே புரியும்படியான ஒரு பதிலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்காக 110வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மேசியாவை குறித்த மேற்கோளை எடுத்துச் சொல்லுகிறார். இதை 35 முதல் 40 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். 41 முதல் 44ஆம் வசனம் வரையிலேயும் ஏழை விதவை கொடுத்த காணிக்கை குறித்து இயேசு புகழ்ந்து பேசுகிறார். தொடர்ந்து அநேக செயல்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாமே வித்தியாசமானவை. ஆண்டவராய் இயேசுவே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். அவர் அடிக்கப்படும் முன்பதாக அவரிலே குற்றம் குறை இருக்கிறதா என்பதை பரிபூரணமாக பார்க்க போகிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? பஸ்கா பண்டிகைக்கு அடிக்கப்படுகிற ஆடானது எந்த குறையும் அற்றதாய் இருக்க வேண்டும். அலை போன்று வரும் மனிதர்களுடைய கோபமானது அவருடைய தலைக்கு மேலாக தாண்டி செல்கிறது. இது அமைதியான எந்த செயல்களும் இல்லாத ஒரு காலமல்ல. சமய தலைவர்களோடு நேருக்கு நேர் இயேசு சந்திக்கும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்தினரும் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து யுத்தம் செய்ய வருகிறார்கள். இது பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே உண்டாகப் போகிற யுத்தத்தின் ஆயத்தமாயிருக்கிறது. வெளிச்சத்துக்கும் இருளுக்குமான யுத்தம், தேவனுக்கும் சாத்தானுக்குமான யுத்தம். எனவே இது அமைதியான ஒரு காலகட்டம் என்று சொல்லப்பட முடியாது. கடந்த 3 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை கவனித்த இந்த சமய தலைவர்களின் எரிச்சல், கசப்பு வார்த்தைகளாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. அவரே இவற்றையெல்லாம் ஆரம்பித்து வைக்கிறார். வார்த்தைகளின் யுத்தத்திலே அவரே வெற்றி எடுக்கிறார். எனவே வார்த்தையிலே அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அறிந்து ஒதுங்குகிறார்கள். மட்டுமல்ல, ஜனக்கூட்டம் அவருக்கு எதிராக வரும்படியாக அவருடைய வார்த்தைகளிலே ஏதாவது அவரை பேச வைக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்போடு செயல்படுகிறார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுமே தந்திரமானதும் மிகச் சிக்கலான கேள்விகளும் ஆகும். இவர்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பதிலாக நேரடியாக குறிப்பாக அவருடைய ஊழியத்தை குறித்து அந்த திராட்சை தோட்ட ஊமையை அவர் சொல்லுகிறார். இதன் பொருளானது மிகவும் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊமையோடு கூட இந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களின்படி திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அவர் திராட்சையை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் தேசத்திலே அதை நட்டார். தேவனே கொடுத்த ஒரு சமயத்தை அவர்களுக்கென்று கொடுத்தார். இந்த உலகத்திலேயே அவர்கள் மட்டுமே தேவனே கொடுத்த ஒரு சமயத்தையும் தங்களோடு தேவனுடைய பிரசன்னத்தையும் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். திருச்சபைக்கு கூட அந்த கிருபை இல்லை.
இப்பொழுது அந்நாட்களின் சமயத் தலைவர்களுக்காக ஒரு உவமையை அவர் சொல்கிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே அவர் சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத் தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி குத்தகைக்கு விட்டான். தோட்டக்காரரிடத்திலே திராட்சை தோட்டத்து கனிகளை தன் பாகத்தை வாங்கி கொள்ளும்படியாக பருவ காலத்திலே ஊழியக்காரர்களை அனுப்பினான். ஆனால் அவர்களோ அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவன் மேலும் கல்லெறிந்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களிலே சிலரை அடித்து சிலரை கொண்டு போட்டார்கள். எனவே கடைசியாக தனது சொந்த குமாரனை அனுப்பினால் பயப்படுவார்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் சுதந்திரவாளி வருகிறான், இவனை கொலை செய்வோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். எனவே திராட்சை தோட்டக்காரன் அந்த தோட்டக்காரரை சங்கரித்து தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான் இல்லையா என்று அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். பிரியமானவர்களே, அவர் இந்த ஊமையிலே எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது மிக தெள்ளத் தெளிவாக தெரிகிறதா இருக்கிறது. தேவன் அனுப்பிய ஊழியர் தீர்க்கதரிசிகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற திராட்சை தோட்டத்தை உண்டாக்கிய ஒரு மனிதன் பிதாவாகிய தேவன். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தேசம். தேவனே இந்த தேசத்தை தெரிந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து வந்தார். இந்த தோட்டக்காரர்கள் யாரென்றால் அவர்கள்தான் சமயத் தலைவர்கள். இறுதியாக அவர் தனது சொந்த குமாரனே அனுப்புகிறார். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எனவே விசேஷித்த வகையிலே இயேசு கிறிஸ்து முதலாவது இஸ்ரவேல் தேசத்திற்காகத்தான் வந்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆனாலும் அவர் முழு உலகத்திற்காகவும் தான் வந்தார் என்று யோவான் 3:16 பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இயேசு தனக்கு முன்னாலே நின்ற அந்த சமய தலைவர்களுக்கு நேராக இந்த ஊமையை சொல்கிறார். ஏற்கனவே இவர்கள் இயேசுவின் மரணத்தை திட்டமிட்டு விட்டார்கள். இப்பொழுது அவருடைய திட்டத்தை இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். மனிதர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சமய தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவர் சொல்கிறார். அவர்கள் செய்ய போகிற ஒவ்வொரு செயல்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்யும் முன்னதாகவே அதை குறித்த குற்றச்சாட்டை அவர்களிடத்திலேயே சொல்கிறார். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம். பின்னர் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கூறுகிறார். இந்த நியாய தீர்ப்பு இயேசுவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே நிறைவேறுவதையும் அவர் காணக்கூடியவராயிருந்தார். இது எப்பொழுது என்றால், தீத்துராயன் எருசலேமை கைப்பற்றி அதை அழிக்கிறான். பின்னர் யூதர்களை அடிமைகளாக பயன்படுத்தி அது கட்டப்பட்டது. சரி, இப்பொழுது அருமையான ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். கட்டிடம் கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த இரண்டு ஊமைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்டதாயிருக்கிறது. சமய தலைவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இடரலுக்கு ஏதுவான கல்லாயும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறார். ஆனால் அநேக மக்கள் அவர் பக்கமாய் திரும்பினார்கள். எனவே அவர் மூலைக்கு தலைக்கல்லாகிவிட்டார். மீண்டுமாக இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது இது பரிபூர்ணமாக நிறைவேறும். இதை குறித்து சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த சமய தலைவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். திராட்சை தோட்டத்தை குறித்த இந்த ஊமையானது ஒரு வாய்ச்சண்டையை உருவாக்குகிறது. எனவே பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்திலே அனுப்பினார்கள். இவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவருடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார். அவரிடத்திலே வந்து அவர்கள் முதலாவது அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். பின்னர் தங்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை பார்த்து மாயக்காரர் என்று சொல்கிறார். அவர்களுடைய மாய்மாலமான புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நிக்கோதேமு சொன்ன வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவன் உள்ளான இருதயத்திலிருந்து உண்மையாக சொன்னான். இங்கே இவர்கள் எல்லாரும் மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள்.
சரி, ஏன் அவர் அவர்களிடத்தில் ஒரு பணத்தை கேட்டார்? அவர்களுடைய பணத்தையே அவர் பயன்படுத்தப் போகிறார். அது ஒரு காரணமாயிருந்தாலும் அவருடைய கரத்திலே அந்த நேரத்திலே எந்த பணமும் இல்லை. சற்றே அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மகிமையின் தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் இருக்கும் பொழுது அவருடைய கரத்திலே ஒரு காசும் இல்லாதவராய்த்தான் இருந்தார். அதை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? எவ்வளவு அற்புதமானவர் அவர், இல்லையா? அவருடைய பையிலே எந்த ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ கிடையாது. எனவே அவர்களே ஒரு பணத்தை கொடுக்கும்படியாக அவர்களிடத்திலே கேட்கிறார். வசனங்கள் 16, 17 பாருங்கள். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய பணத்தை கையிலே வாங்கி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்கள் கேள்வி கேட்டவுடனேயே வரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் என்றால், மோசேயை விடவும் மேசியாவை விடவும் ராயன் முக்கியமானவர் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் பிரச்சனையை உருவாக்கியிருக்கலாம். அதே நேரத்திலே வரி கொடுக்க தேவையில்லை என்று சொல்வார் என்றால் ராயனுக்கு எதிராக குற்றமுள்ளவராக அவரை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். அவரை சிறைப்படுத்த முயன்றார்கள். ஆனால் அவர் அகப்படவில்லை. அவர் சொன்ன பதிலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பதிலானது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருக்கிற 2 விதமான பொறுப்புகளை வெளிப்படுத்துகிறது. சொல்லப்போனால் 2ஐ விட அதிகமானதென்றும் சொல்லலாம். ஒரு சகோதரனை குறித்து சொல்லும் பொழுது, அவனுடைய தகப்பனார் ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் இருக்கிறார்கள். அவனுடைய தாயும் சுகவீனமாய் இருந்தார்கள். இருந்தாலும் ஆலயத்திற்காக கொடுப்பதற்கு ஒரு தொகையை அவர் எடுத்து வைத்திருந்தார் என்று கூறினார்கள். அந்த சகோதரனை குறித்து மேலும் விசாரித்த பொழுது, இவன் பெற்றோருக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர்கள் மற்றவர்களிடத்திலே உதவி கேட்க வேண்டிய நிலையிலேதான் இருந்தார்கள். ஆனால் அவருடைய போதகர் முதலாவது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்ய வேண்டும் என்பதை அந்த நேரத்திலே அவனுக்கு உணர்த்தினார். அருமையானவர்களே, நம்மிலே சிலரும் இப்படிப்பட்ட சில தவறான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய அரசாங்கத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை நாம் உண்மையும் உத்தமமாய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறோம். ஆனால் பொறுப்பில் இருக்கும் சிலர் வாழும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தலைவிரித்தாடும் லஞ்சங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும் என்ற கேள்வி கூட நம்முடைய உள்ளத்திலே எழும்பலாம். ஆனால் இந்த காரணத்திற்காக நாம் வரி செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. நமது அரசாங்கத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்களாய் இருக்கிறோம். நமக்கு அருமையானவர்களை குறித்த பொறுப்பும் நமக்கு உண்டு. நம்முடைய திருச்சபைக்கான காரியங்களிலே நமக்கு பொறுப்பு உண்டு. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையிலே கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உண்டு. நாம் எல்லாருமே பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். நீங்கள் ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்துங்கள். இவ்வாறு நீங்கள் செய்வதனாலே நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்கு செய்யாமல் இருக்க முடியாது. அதையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்றுதான் அவர் சொல்கிறார். எத்தனை அருமையான ஒரு போதனை இது, இல்லையா? இந்த சம்பவத்தை வைத்து ஒரு ஊமையையும் அவர் சொல்கிறார். ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். அந்த பணத்தை கொண்டே ஒரு பெரிய சத்தியத்தை அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள் உண்டு. இது ஒரு வாழ்க்கையின் 2 பகுதிகளாகும். அதாவது 2 பொறுப்புகளாகும். மனிதன் உலக பிரகாரமாய் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், அது சரீர பிரகாரமானது. மற்றொன்று ஆவிக்குரிய பொறுப்பு. பரலோக பிரஜைகளும் இந்த உலகத்திலே வரி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் நாடோடிகளாக இருந்தாலும் பரலோகத்திலே நித்தியமான செல்வத்தை சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானமில்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டுமென்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. அருமையானவர்களே, இந்த சதுசேயர்கள் யார் என்றால், இக்காலத்திலே வேதத்தை பொய் என்று போதிக்கிறவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர்கள் நம்புகிறதில்லை. இவர்கள் இங்கே சொல்கிற காரியம் உண்மையானதுதான். இதை குறித்து நாம் ரூத்தின் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் வேடிக்கையான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானமில்லாமல் மரித்தான். தொடர்ந்து 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானமில்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆனால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழும்பியிருக்கும்போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்,
7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வசனம் 24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அருமையானவர்களே, வேத வசனங்களை இன்று குறை சொல்லுகிறவர்களுடைய கஷ்டமும் இதுதான். அவர்கள் வேத வாக்கியங்களையும் அறிந்ததில்லை, தேவனுடைய வல்லமையையும் அவர்கள் அறியாதவர்களாய் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இந்நாட்களிலே ஜனத்தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அநேகர் சொல்கிறார்கள், இது வேதத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் தேவன் ஆதாமை பார்த்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான், தேவன் இதை முதல் மனிதனாகிய ஆதாமினிடத்திலே சொன்னார். ஆனால் இந்நாட்களிலே வாழுகிற ஆதாம்களுக்கு அவர் சொல்லவில்லை. இந்த காலத்திலே வாழுகிற ஜனத்திற்கு அவர் அதை சொல்லவில்லை. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் மட்டும் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள், வேறு ஒருவரும் இல்லை என்றால் இதைத்தான் உங்களிடத்திலேயும் அவர் சொல்லியிருப்பார். தேவனாய் கர்த்தர் இதே காரியத்தை பலுகி பெருகும்படியாக நோவாவினிடத்திலேயும் சொன்னார். ஏனென்றால் அன்று நோவாவும் அவன் குடும்பமும் மட்டுமே தனித்திருந்தார்கள். ஆனால் இக்காலத்திற்காக தேவன் இதை சொல்லவில்லை. இந்த நாட்களிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்காகவும் அதை அவர் சொல்லவில்லை. அப்படி சொல்லுவோம் என்றால் நாம் வேதத்தை குறித்த சரியான அறிவுள்ளவர்களாய் நாம் பேசவில்லை என்பதுதான் அர்த்தம். இங்கே சதுசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர்கள் 2 காரியங்களை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். முதலாவதாக அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறியவில்லை. இரண்டாவதாக தேவனுடைய வல்லமையை குறித்தும் அவர்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள். வசனம் 25 என்ன சொல்கிறது? மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார். அருமையானவர்களே, இவ்வாறு சொல்வதனாலே இந்த உலகத்திலே சேர்ந்திருக்கிற கணவனும் மனைவியுமாக பரலோகத்திலே சேர்ந்திருக்க முடியாது என்பதல்ல. அவர்கள் ஒரு கணவனும் மனைவியுமான உறவிலே அங்கே சேர்ந்திருக்கப் போவதில்லை. அங்கே ஒரு குடும்பத்தை அவர்கள் அமைக்கப் போகிறதில்லை, பிள்ளைகளை பெற்று வளர்க்கப் போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை தான் அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். 26, 27 வசனங்களை பாருங்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். அவர்கள் தேவனுடைய வல்லமையை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாம் மரித்து போனான், ஈசாக்கு மரித்தார், யாக்கோபு மரித்தார். அவர்கள் எல்லாருடைய சரீரமும் எபிரோனிலே அடக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் அவர்கள் மரிக்கவில்லை, அவரோடு இருக்கும்படியாக அவர்கள் சென்று விட்டார்கள். எனவேதான் கிறிஸ்தவர்கள் இப்பொழுது மரிக்கும் பொழுதும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள் என்று சொல்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள் என்று எழுதுகிறோம். எனவே அந்த சமய தலைவர்களுக்கு இயேசு சரியான பதில் கொடுத்தார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். வசனங்கள் 28, 29. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கவனித்தீர்களா? இது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கற்பனைகளிலே ஒன்றல்ல, பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு உன்னதமான கொள்கை இது. இது எவ்வாறாக வாசிக்கப்பட வேண்டுமென்றால், இங்கே தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது தேவனாய கர்த்தர் ஒரு கர்த்தர் என்று சொல்லப்பட வேண்டும். பலவிதமான தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் உடைய உலகத்திற்கு தேவன் ஒருவரே என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் திருச்சபையானது இன்றைக்கு உலகத்திலே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். வசனம் 30 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த கற்பனையை கை கொண்டு வருகிறீர்களா? இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகராக இருக்க தேவையில்லை, ஆனால் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை நேசிக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவருடைய கற்பனையை மீறுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய எதிர்பார்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பூர்த்தி செய்யவில்லை. நான் அவரை நேசிக்கிறேன். இருந்தாலும்
எவ்வளவு அவரை நேசிக்க வேண்டுமோ அந்த அளவு நான் நேசிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வசனம் 31, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த வார்த்தைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய சொந்த சாதனையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் சொல்லலாம். எதுவரை என்றால், உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நீங்கள் உணரும் வரை. வசனங்கள் 32 முதல் 34 வரை பாருங்கள். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இங்கே நாம் வாசித்த பகுதியிலே இந்த வேதபாரகன் சொல்வது முற்றிலும் உண்மை. தேவனை நேசிப்பதும் நம்முடைய அண்டை அயலகத்தாரை நேசிப்பதும் எல்லா காணிக்கைகளுக்கும் மேலானது. நான் மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறவில்லை என்றால், உங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறவில்லை என்றால், உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. நீங்கள் அவரிடத்திலே திரும்புங்கள். சரி, இந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கும் சம்பவங்கள் இதோடு நிறைவடைகிறது. எதிரியானவனால் அவரை வலைக்குள்ளே அகப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கேள்விகளை கேட்கப் போகிறார். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 முதல் 37ஆம் வசனம் வரை. இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில், அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்கிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். இப்பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து தனது கன்னி பிறப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். தாவீது எப்படி 110ஆம் சங்கீதத்திலே தனது சந்ததியிலே வரப்போகிற ஒருவரை குறித்து ஆண்டவர் என்று சொல்ல முடியும்? இவ்வாறு தாவீது சொல்ல வேண்டுமென்றால் உண்மையாகவே அவர் தாவீதுக்கும் ஆண்டவராய் இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, அவர் ஆண்டவர் என்று சொன்னால் தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு மகனை விட அவர் மேலானவராய் இருக்க வேண்டும். தேவகுமாரனாய் அவர் இருக்க வேண்டுமென்றால் அவர் கன்னிப்பிறப்பை உடையவராய்த்தான் இருக்க வேண்டும். இந்த மகத்துவமான உண்மையைத்தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, தாவீதுதான் 110ஆம் சங்கீதத்தை எழுதினார் என்பதையும் இங்கே இயேசு உறுதிப்படுத்துகிறார். அவர் சொல்வது என்ன? தாவீது பரிசுத்த ஆவியினால் சொல்லியிருக்கிறானே என்றார். இங்கே இயேசு சொல்வது என்ன? இந்த சங்கீதமானது மேசியாவாகிய தன்னை குறித்து சொல்லுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். 38 முதல் 40ஆம் வசனம் வரை பாருங்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? சலாக்கியங்கள் பொறுப்புகளை உருவாக்குகிறது என்கிறார். மட்டுமல்ல, வேதபாரகர்கள் வேத வசனங்களை போதிப்பதிலே ஒன்றுக்கொன்று முரணாய் சொல்வதை குறித்து அவர்களை கடிந்து கொள்கிறார். வேத வசனங்களையே கேளாதவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை விட இவர்களுக்கு வரும் தண்டனை அதிகமாய் இருக்கும் என்று சொல்கிறார். நேயர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சில சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை கூட ஞாபகத்திற்கு கொண்டு வருவோமா? திராட்சத் தோட்டம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. நாம் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை உண்மையும் உத்தமமுமாக கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் கன்னி பிறப்பை உடையவராகத்தான் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.